சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, உனக்கு ஒரு உண்மையை சொல்லத்தான் வந்தேன். எப்பொழுதுமே கடைசி நிமிஷத்தில் வந்து வந்து சொல்லி உன்னுடைய வாழ்க்கையை நான் இதற்கு மேல் எந்த ஒரு பயத்தையும் உண்டாக்க விரும்பவில்லை. உனக்கு இப்பொழுது நேரம் சரியில்லை. இது நீயே உணர்ந்து என்னிடம் பலமுறை சொல்லியிருக்கிறாய். எனக்கு நேரமே சரியில்லை சாயி. எந்த பொருள் எடுத்தாலும் கீழே போட்டு உடைத்து விடுகிறேன். கையில் எவ்வளவுதான் பணம் வந்தாலும் தங்குவது இல்லை. தீய விஷயங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போகுகிறது. தேவையில்லாதவர்களுக்கு கொடுப்பது போல இருக்கிறது. கடன் பிரச்சனையால் மனமானது வாடுகிறது. எல்லா விஷயத்திலேயும் இதோ ஒரு குழப்பம். ஒவ்வொரு நாளும் வீட்டுக்குள் இருந்தால் ஏகப்பட்ட விஷயம் தோன்றுகிறது. சரி, வெளியே போய் விட்டு வரலாம் என்று தோன்றினால் வெளியில் போனால் செலவாகி விடுமே என்ற பயமும் இருக்கிறது. என்னிடம் ஏன் பணமானது தங்கவில்லை? ஏன் ஏதாக இருந்தாலும் காலில் அடிப்படுகிறது, எங்கேயோ போய் விழுகிறேன். தேவையே இல்லாமல் யாரோ ஒருவர் என்னை தள்ளிவிட்டது போலெல்லாம் இருக்கிறது. எதற்காக எனக்கு இந்த மாதிரியான கஷ்டங்கள் எல்லாம் வருகிறது? எனக்கு என்னுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது இந்த உலகத்திலேயே நாம் தான் அதிகமாக கஷ்டப்படுகிறோமோ என்ற ஒரு உணர்வுகள் எல்லாம் வருகிறது. ஆனால் வெளியில் போய் பார்க்கும் பொழுது நம்மை விட அதிகமானவர்கள் கஷ்டப்படுகிறார்கள் என்று தோன்றுகிறது. என்னுடைய வாழ்க்கையை நினைத்தால் விரக்தியாக இருக்கிறது. என்னை எப்படியாவது இந்த விரக்தியான வாழ்க்கையிலிருந்து விடுதலை செய்து அற்புதமான ஒரு வாழ்க்கையை கொடுங்கள் என்று நீ கேட்கும் ஒவ்வொரு விஷயத்தையும் நான் நன்றாகவே காதில் வாங்குகிறேன். தங்கமே, இது என்னிடம் நீ சொன்ன விஷயங்கள் தானே? இந்த விஷயங்கள் அனைத்தும் நீ ஏற்கனவே என்னிடம் சொன்னது தானே? ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லாமல் விட்டுவிட்டேனா? எல்லா விஷயத்தையும் சரியாகத்தானே சொல்லியிருக்கிறேன். அம்மா, உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் ஒவ்வொரு விஷயத்தையும் எந்த அளவுக்கு நான் தெளிவாகவும் எந்த அளவுக்கு நான் மிக மிக துல்லியமாகவும் கவனித்து வைத்திருக்கிறேன் என்பதை நீ உணர்ந்தாயா? இப்பொழுதாவது நான் யார் என்பதை நீ உணர்ந்தால் சரிதான். உன்னுடைய மனதளவில் உண்மையாக சொல்ல போனால், அடித்து சொல்ல போனால், உனக்கு இப்பொழுது நேரம் சரியில்லைதான். நான் சொல்வதை முழுமையாக நடக்க இருக்கும் விஷயத்திலிருந்து தப்பித்துக்கொள். நான் சொல்லும் விஷயத்தை விளையாட்டாக நினைக்காதே. விளையாட்டாக நினைத்தால் வரும் விஷயங்கள் அனைத்தும் உனக்கு விபரீதமாக கூட ஆகலாம். அது எல்லாமே உன் கையில் தான் இருக்கிறது. நிறைய விஷயங்களை உன்னுடைய வாழ்க்கையில் நான் காமித்து இருக்கிறேன். ஆனால் எதையுமே நீ கண்டு கொண்டதாக எனக்கு தெரியவில்லை. ஆனால் நீ என்ன செய்வாய் தெரியுமா? அப்பப்போ எனக்கு அதுதான் அதிகமாகவே கோபத்தையே தூண்டும். நான் சொல்லும் பொழுது எல்லாம் காதில் வாங்காமல் அதற்கு பிறகு வந்து அமர்ந்து, அன்று நான் கேட்டேன், எனக்கு நீங்கள் சொல்லவில்லை, இன்று எனக்கானது தவறாக நடந்துவிட்டது, நான் எப்படிதான் சாயி இதிலிருந்தெல்லாம் நான் மீண்டு வரப்போகிறேன், என்னை எப்படியாவது காப்பாற்றுங்கள், என்னுடைய மனதில் இருக்கும் ஒவ்வொரு காரியங்களையும் சரியாக்கி என்னுடைய வாழ்க்கையை நிம்மதியான ஒரு பயணத்தில் அனுப்புங்கள். எனக்கு இதெல்லாம் சுத்தமாக பிடிக்கவில்லை என்று நீ சொல்கிறாய். அம்மா, உன்னுடைய வாழ்க்கையில் இப்பொழுது நேரம் சரியில்லை என்பதற்காக நான் ஒரே ஒரு விஷயத்தை சொல்கிறேன். போய் உனக்கு எந்த தெய்வத்தை பிடிக்குமோ அந்த தெய்வத்தின் கோவிலுக்கு போய் கருப்பு கயிறோ இல்லை சிகப்பு கயிறோ வாங்கி கட்டிவிட்டு அந்த கோவிலில் உன்னுடைய பெயரில் ஒரு அர்ச்சனை செய்து விட்டு வா. அது எந்த கோயிலோ, அது உனக்கு இஷ்டமான கோயில், எந்த தெய்வமாக இருந்தாலும் சரி, எந்த கோவிலாக இருந்தாலும் சரி. முக்கியமாக சொல்ல போனால், உனக்கு எந்த கோவிலுக்கு போனால் மனம் திருப்தியாக இருக்கும்? ஐயோ, இந்த கோவிலுக்கு நான் போனேன், எனக்கு அந்த கோவிலை விட்டு வரவே மனசே இல்லை, அந்த அளவுக்கு ஒரு திருப்தி, அடிக்கடி போக வேண்டும் என்று நினைக்கிறேன், ஆனால் என்னால் தான் அது முடியவே இல்லை என்று நீ நினைக்கும் கோவிலுக்கு போய் கருப்பு கயிறை வாங்கியோ இல்லை சிகப்பு கயிறை வாங்கியோ, எந்த கயிறு கருப்பு ஒத்துக்கொண்டால் கருப்பு, இல்லை என்றால் சிகப்பு கயிறை வாங்கி கட்டு. உன்னுடைய பெயரில் அர்ச்சனை செய்து வா. அந்த கருப்பு கயிறோ சிகப்பு கயிறோ 48 நாளைக்கு ஒரு முறை அதை மாற்று. சரியா? நீ உன்னுடைய பெயரில் வேறு யார் பெயரையும் சொல்லாதே, உன்னுடைய பெயரை மட்டும் சொல்லி அர்ச்சனை செய்து விட்டு வா. கண்டிப்பாக உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் மிகப்பெரிய கண்டமானது நீக்கும். நீ எந்த தெய்வத்தை போய் வழிபட்டு வருகிறாயோ அந்த தெய்வம் உனக்கு காவல் தெய்வமாகவே நின்று உனக்கு வழிகாட்டும். ஏன் சாயி, நீங்கள் என் கூட இருங்களேன் என்று நீ சொல்லலாம். நான் இருப்பேன் தங்கமே. உனக்கு நான் இல்லாமல் இந்த வாக்கை சொல்லவில்லை, இந்த வாக்கு உன்னுடைய காதில் கேட்கவும் இல்லை.
நான் இருப்பதினால்தான் இந்த வாக்கு உன்னுடைய காதில் கேட்கிறது. நீ இந்த அளவுக்கு ஒரு மனதளவில் தைரியமாக நீ இருக்கிறாய். என்னை எப்பொழுதும் தவறாக நினைக்காதே. ஒவ்வொரு நேரத்தில் ஒவ்வொரு பரிகாரங்கள் உண்டு. அந்த பரிகாரங்கள் மூலமாக சில விஷயங்களை மாற்றலாம். அந்த விஷயத்தை தான் உனக்கு நான் சொல்கிறேன். பரிகாரங்கள் ஆனது ஏதோ ஒரு சமயத்தில் உதவியாக இருக்கும். அதுவும் இப்பொழுது உனக்கு இருக்கும் இந்த நேரமானது பயங்கரமாக இருப்பதினால் கண்டிப்பாக உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உண்டாக்கும். எந்த ஒரு நாளும் எந்த ஒரு பொழுதும் எதையும் நினைத்து கவலைப்பட வேண்டாம். நன்மைகள் உண்டாகட்டும். ஐஸ்வர்யங்கள் ஒவ்வொரு நாளும் உனக்கு கிடைத்து கொண்டே இருக்க நான் ஆசீர்வாதம் செய்கிறேன். நான் சொன்ன விஷயத்தை புரிந்து கொள். நான் எதற்காக இந்த மாதிரி அர்ச்சனை செய், கயிறை கட்டு என்று சொல்கிறேன் என்பதை உனக்கு சொல்லிவிட்டேன். பல மாற்றங்களும் பல திருப்பங்களும் வர வேண்டும். உன்னிடம் இருக்கும் அந்த தீய சக்தி, அதாவது உனக்கு அடிப்பட வைக்கலாம், உனக்கு தேவையில்லாமல் அடிபட்டு ஏதாவது ஒரு காயத்தை உண்டாகலாம் என்று நினைக்கும் அந்த தீய சக்தியானது ஓடும். எந்த ஒரு நேரத்திலேயும் கவலைப்படாதீர்கள். முக்கியமாக ஒரு விஷயத்தை நான் இந்த நேரத்தில் சொல்கிறேன், கவனமாக காதில் வாங்குங்க. நீங்கள் ஒரு கோவிலுக்கு போகிறீர்கள், அங்கு அர்ச்சனையும் செய்கிறீர்கள். நீங்கள் பார்க்கும் பொழுதெல்லாம் அந்த தேங்காயானது சரியாக இருப்பது போலத்தான் இருக்கிறது. ஆனால் அதை உடைக்கும் பொழுது அந்த தேங்காவானது தப்பாக இருக்கிறது, அதாவது வீணா போய் இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்களேன். வீணா போய் இருக்கிறது. மனமானது கஷ்டப்படும். ஆனால் கஷ்டப்படாதீர்கள். தேங்காயை வாங்கினீர்கள், அந்த தெய்வத்திடம் வைத்து உடைக்கும் பொழுது அது அழுகிய நிலையில் இருக்கிறது என்றால் அதை நினைத்து வருத்தப்படாதீர்கள். ஏனென்றால் தேங்காய்க்குள் எப்படி இருக்கும் என்பது தெரியாது. அது நன்றாக இருக்குமா நன்றாக இருக்காதா என்பது தெரியாது. அது ஒரு மிகப்பெரிய விஷயமும் கிடையாது. சில பேர் அர்ச்சனை செய்வதற்கு பயம் உண்டு. ஆனால் அர்ச்சனை செய்வதற்கு பயம் வேண்டாம். எல்லோரும் தேங்காவால் தான் அதிக பயமே. உடைக்கும் பொழுது எப்படி ஆகுமோ என்று நினைப்பீர்கள். ஆனால் தேங்காய் உடைக்கும் பொழுது அது அழுகினால் ஒரு பிரச்சனையுமே இல்லை. ஏனென்றால் தேங்காய்க்குள் எப்படி என்ன இருக்கும் என்பது தெரியாது. பூ இருந்தால் சந்தோஷம். அதுவே தேங்காய் உடைக்கும் பொழுது அழுகி இருந்தால் அதனால் பிரச்சனையும் கிடையாது. ஏனென்றால் உள்ளே இருப்பது தெரியாதல்லவா? அதனால் அது அப்படி வீணாக ஏதாவது சமயத்தில் இருக்கும் பொழுது கடைக்கு போய் திரும்பவும் தேங்காய் வாங்கி உடைக்கலாம். உடைக்கும் பொழுது நீ வீட்டுக்கு திரும்ப வந்து 108 முறை ஸ்ரீராம ஜெயம் எழுதினால் போதும். அதாவது உனக்கு இது மாதிரி வீணாயிற்று என்றால் அதை நீ என்ன பண்ண வேண்டும் என்று தெரியுமா? புதிய தேங்காயை ஒன்று வாங்கி அதை உடைத்து விட்டு திரும்பவும் வீட்டுக்கு வந்து ஸ்ரீராம ஜெயத்தை எழுது. அதுவே போதுமானது. ஸ்ரீராம ஜெயத்தை எழுதினால் மட்டுமே போதும். கண்டிப்பாக இது எதையுமே அபசகுணமாகவோ எதுவுமே நினைக்க வேண்டாம். நல்லதுக்காகத்தான் சொல்கிறேன். தங்கமே, ஏதாவது ஒரு யோசனையில் போவார், அர்ச்சனை பண்ண வேண்டும் என்று நினைப்பார். இந்த மாதிரி எல்லாம் நடந்தால் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. எந்த ஒரு நேரத்திலேயும் உன்னுடைய வாழ்க்கை உன்னை விட்டு போகாது. உன்னுடைய உயிர் பாதுகாப்பாகத்தான் இருக்கும். நான் ஏன் போய் கருப்பு கயிறை கட்ட அர்ச்சனை செய் என்று சொல்கிறேன் என்றால், இந்த மாதிரியான இடித்து கொள்வது, அடிப்படுவது இதெல்லாம் வராமல் இருக்கும் என்ற ஒரு விஷயத்திற்காக தான் சொல்கிறேன். பயப்படாதே. எல்லா விஷயத்திற்கும் பயப்பட்டால் வாழ முடியாது. எது நடக்குமோ அது நடக்கும். எந்த விஷயம் உன்னுடைய வாழ்க்கையில் சிறப்பாக நடக்குமோ அது நடக்கும். எந்த ஒரு காலகட்டத்திலேயும் இது இப்படி நடக்குமோ அப்படி நடக்குமோ, அந்த விஷயமாகுமோ இந்த விஷயமாகுமோ என்று பயமே வேண்டாம். உனக்கு நடக்க இருக்கும் ஒவ்வொன்றும் சுவாரஸ்யமானது, அழகானது. உன்னுடைய வாழ்க்கையையே மற்றவர்கள் திரும்பி பார்க்கும் வகையில் உன்னுடைய மனதை வாழ வைக்க வேண்டியது. இதனால் எதையும் போட்டு குழப்பாமல் சிரித்து ஒவ்வொரு நாளும் சிறப்பாக வாழ. எல்லா நாளும் எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன். இந்த சாய்நாள். ஓம் சாய்ராம்.